أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الصلاة والسلام على رسول الله ربنا زدنا علما رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي يا فتاح اللهم إني عبدك وابن عبدك وابن أمتك ناصية بيدك ماض في حكمك عدل في قضاءك أسألك بكل اسم هو لك سميت به نفسك أو أنزلته في كتابك أو علمته أحدا من خلقك أو استأثرت به في علم الغيب عندك أن تجعل القرآن ربيع قلبي ونور صدري وجلاء حزني وذهب همي يا الله யா ரப்பே யா ரஹ்மானே யா ரஹீமே, உன்னுடைய வேதத்தை கொண்டு எங்கள் உள்ளத்தை வசந்தமாக்கி தந்தர்லியா அல்லாஹ். எங்கள் பார்வைக்கு ஒளியாக ஆக்கி தந்தர்லியா அல்லாஹ். எங்கள் கவலைகளை அகற்றக்கூடியதாக ஆக்கியா அல்லாஹ். எங்கள் துக்கத்தை போக்கக்கூடியதாக ஆக்கி எங்கள் மீது அக்கிருபை செய்வாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ், நாங்கள் கேட்டதன்படி அமல் செய்யக்கூடிய சாலிகன்கள் கூட்டத்தில் சேர்த்து வைப்பாயாக யா அல்லாஹ். ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். நம்ம தொடர்ந்து சூரா ஹஜ் பார்த்து வரோம் இல்லையா? 60 வசனங்கள் நம்ம பார்த்திருக்கோம். இந்த 60 வசனங்கள்லயும் நம்ம நிறைய விஷயங்களை நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? இப்போ இன்னைக்கு 61வது வசனம் நம்ம பார்க்க போறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு அழகா அவனுடைய கருணையை பத்தி, எவ்வளவு விசாலமானது அவன் கருணைங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். பாத்தீங்களா? சூரா ஹஜ் 61வது வசனம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதுல சொல்றான், இதுதான் அவர்களின் நல்ல முடிவுன்னு அல்லாஹாலா முதல்ல சொன்னான். நேற்று என்ன நம்ம பார்த்தோம்? யார் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ்வை ஈமான் கொண்டு அது மட்டும் இல்ல அவனுடைய பாதையில போர் செய்யக்கூடியவர்களா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நல்ல அழகான கூலி இருக்கு, நற்பேர்கள் இருக்கு, அது ரொம்ப சிறந்தது. அவங்க திருப்தி படக்கூடிய இடத்துல அல்லாஹ் அவங்கள நுழைவிப்பான். அல்லாஹ் ரொம்ப சகிப்புத்தன்மையும் ரொம்ப அழகான அவங்களுக்கு கூலி கொடுக்கக்கூடியவனுமா இருக்கான். இது அவங்களுடைய நல்ல முடிவு அப்படின்னு சொல்லி அல்லாஹால சொல்லிட்டு, யாரு தன்னுடைய அடியார்களை அநீதத்துக்கு மேல அநியாயம் செய்யறாங்களோ அவங்கள அல்லாஹ் பழி வாங்குவான், அல்லாஹ் அவங்களுக்கு எதிராக உதவி செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் பிழை பொறுப்பவனாகவும் மன்னிக்க கூடியவனாகவும் இருக்கிறான் அப்படின்னு அல்லாஹால சொன்னான். அதோட தொடர்ல அல்லாஹால சொல்றான், இது ஏன் தெரியுமா? நிச்சயமா அல்லாஹ் தான் இரவுல இருந்து பகல்லையும் பகல்ல இருந்து இரவுலையும் வெளிக்கொண்டு வர்றான். எல்லா விஷயங்களையும் அறிந்தவன் அல்லாஹ்வாகத்தான் இருக்கிறான். எல்லாத்தையும் பார்க்கக்கூடியவனாகவும் அல்லாஹ் இருக்கிறான். அல்லாஹ் நிச்சயமாக அல்லாஹ் சமே செவியேற்பவன், பசீர் பார்க்கக்கூடியவன். அப்போ அல்லாஹ் ஒவ்வொன்றையும் நம்ம செய்யறத கேட்டுக்கிட்டும் பார்த்துக்கிட்டும் இருக்கிறாங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அடுத்து 62வது வசனத்துல அல்லாஹாலா சொல்றான், இது என்ன தெரியுமா? அல்லாஹ் தான் உண்மையானவன், அல்லாஹ் விடுத்து அழைக்கின்ற அனைத்துமே போலியானது. அல்லாஹ் உயர்ந்தவனும் மாபெரும் கருணையாளனா இருக்கான், மகா பெரியவனா இருக்கான். அதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. பாத்தீங்களா? அல்லாஹ் தான் உண்மையானவன், மத்ததெல்லாம் போலி. அல்லாஹ் விடுத்து அழைக்கிற அத்தனையுமே போலி. அல்லாஹ் எப்படிப்பட்டவனா இருக்கிறது தெரியுமா? அல்லாஹ் நிச்சயமாக அல்லாஹுவ அலியு உயர்ந்தவனா இருக்கான், கபீர் மிகப்பெரியவனா இருக்கான். அவனோட பெருசும் இல்லை, அவனோட உயர்வும் எதுவும் கிடையாது. மக்களே, நீங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அவனை விட்டுட்டு உங்கள் கைகளால செஞ்சத அதை வணங்காதீங்க. உங்களுக்கு காது கேட்க முடியாத, நீங்க கூப்பிட்டா பதில் சொல்லாததை வணங்காதீங்க. நீங்கள் அழைத்தால் நபியே நீங்க சொல்லுங்க, என்னுடைய அடியார்கள் என்னை அழைத்தால் நான் பதில் சொல்கிறேன், அவர்கள் கேட்டால் நான் கொடுக்கின்றேன், அவர்களுக்கு அருகில் இருக்கின்றேன் என்று நபியே நீங்க சொல்லுங்கன்னு சூரா பக்கரால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். அப்போ அந்த அல்லாஹ் தான் உண்மையானவன். அவனை விட்டுட்டு நீங்க வேற யாரை கூப்பிடுறீங்க எல்லாமே போலி. அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு அல்லாஹ் இந்த வசனத்துல சொல்றான். அதுக்கு அடுத்த வசனத்துல அல்லாஹாலா சொல்றான், அல்லாஹ் வானத்துல இருந்து மழைய இறக்கி வைக்கிறான். அதனால இந்த பூமியை பாருங்க பசுமையாக்குதுங்கிறது நீங்க பாக்கலையா? உண்மையிலேயே அந்த அல்லாஹ் எவ்வளவு நுண்மையானவனாகவும் நன்கு தெரிந்தவனாகவும் இருக்கான். உங்களுக்கு திரும்ப திரும்ப விளக்கப்படுத்தி சொல்றான்ல,
இந்த மழை இல்லாம எவ்வளவு பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க, பஞ்சம் வந்துருது, பசிக்க பட்டினியில கிடக்குறோம். இப்ப இந்த மழையின் மூலமா அல்லாஹால இந்த பூமியை பசுமையாக்கி வெள்ளாம விளைச்சல்களை நமக்கு அழகான முறையில கொடுத்து அதன் மூலம் பயனடையக்கூடியவர்களா நம்மளை ஆக்கி நம்மளுக்கு எவ்வளவு பெரிய வாழ்வாதாரத்தை அளிக்கிறான். அவன் எப்படிப்பட்ட நுண்ணறிவாளனா இருக்கணும்? அவனை விட்டுட்டு எங்க போறீங்க? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கிறான். அடுத்த வசனம் பாருங்க. வானத்துல உள்ளவையும் இந்த பூமியில உள்ள அனைத்துமே அல்லாஹ்வுக்கு தான் சொந்தம், அவனுக்குரியது. எந்த ஒரு சந்தேகமின்றி அல்லாஹ் தேவைகள் அற்றவனும் பெரும் புகழுக்குரியவனா இருக்கான். நாம தான் அவன்கிட்ட தேவையுடையவர்களா இருக்கோம். ஒவ்வொரு நேரமும் விதவிதமான தேவைகள் இருக்குது. நம்ம தான் ஃபக்கீரா இருக்கோம், அவன் கனியா இருக்கான். அவன் தான் புகழுக்குரியவனா இருக்கான். நம்ம புகழக்கூடிய புகழையெல்லாம் விட உயர்ந்தவன், பரிசுத்தமானவன். அப்போ அப்படிப்பட்ட அல்லாஹ்வ சந்தேகத்துக்கு இடமின்றி அவனுக்கே சொந்தமான எல்லா பொருட்களும் நமக்கு சில நாட்கள் சில வருடங்கள் உரிமை கொண்டாட கொடுத்திருக்கிறத வச்சுக்கிட்டு நிராகரிக்க கூடாது. அந்த அல்லாஹுக்கு தான் அனைத்துமே சொந்தமா இருக்கு. அவன் புகழுக்குரியவனா இருக்கான், மிகப்பெரிய தேவைகளற்ற கனியா இருக்கான். நாம தேவையுடையவர்களா இருக்கோம். வேற யார்கிட்டையும் தேவையாக கூடாது, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத்துக்கிட்ட தேவையாகணும். வேற யாரையும் வணங்கக்கூடாது, அவனை மட்டும் வணங்கணும். வேற யார்கிட்டையும் உதவி தேடக்கூடாது, அவன்கிட்ட மட்டுமே உதவி தேடணும். பாருங்களேன், நம்மலாம் உதவி தேடி வந்தா ஏமா எத்தனை தடவை கேட்டு கேட்டு வருவீங்க, எத்தனை தடவை தான் உங்களுக்கு கொடுக்குறதுன்னு சொல்லுவோம். ஆனா எல்லாம் கேட்க சொல்றோம். நீ கேளு, வேற யார்ட்டையும் கேட்காத, என்கிட்ட கேளு, நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லக்கூடியவனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இருக்கான். அடுத்த வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 65வது வசனத்துல சொல்றான், நீங்க பார்க்கலையா, அல்லாஹ் பூமியில அனைத்தையும் உங்களுக்காக வசப்படுத்தி கொடுத்துருக்கான். கடல் இருக்கையில பொங்கி வந்துச்சுன்னா என்ன பாடா போயிருது, பூமி அதிர்ச்சி அடைஞ்சா நம்மளுக்கு என்ன நிலைமையா இருக்குது, இதெல்லாம் அதான் நமக்கு வசப்படுத்தி கொடுத்துருக்காங்க இல்லையா. கப்பலை பாருங்க, ஒரு நியதிக்கு உட்பட்டு நம்ம வச்சிருக்கிறோம். அது அவனுடைய கட்டளைப்படி கடல்ல சென்றுகிட்டு இருக்கு, டன் கணக்குல ஏத்திக்கிட்டு. ஒரு முங்குச்சுன்னா அவ்வளவுதான், வெயிட்டான ஒண்ணு தூக்கி போட்டா தண்ணியில போட்டு பாருங்க, அடியில தான் போய் நிற்கும், கீழே தான் போய் நிற்கும். ஆனா இவ்வளோ பெரிய கப்பல் இவ்வளவு சரக்குகளை ஏத்திக்கிட்டு அவ்வளோ வெயிட்டோட போகுதே, கடல்ல மூழ்குதா? இல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை ஒரு அத்தாட்சி ஆக்கி வச்சிருக்கான். அதை உங்களுக்கு ஒரு நியதிக்கு உட்பட்டு அவன் உங்களுக்கு வாழ்வாதாரத்தை அதன் மூலமா கொடுக்குறான். அதுல மிகப்பெரிய அத்தாட்சி இருக்குன்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம அவன் தான் அவனுடைய கட்டளைப்படி கடல்ல அந்த கப்பல் சென்றுகிட்டு இருக்குங்கிறத சொல்றான். மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் வானத்தை தன் பிடியில வச்சிருக்கிறான். அவன் அவனுடைய உத்தரவின்றி பூமியின் மீது விழுந்து விடாம இருப்பதற்காக. பாருங்க எவ்வளோ பெருசு, 4 பில்லர் ஒழுங்கா இல்லாட்டி ஒன்னொரு பக்கம் சரிஞ்சு விழுந்துருது, இல்ல மொத்தமா கொட்டிடுது, எத்தனை பேர் மௌத்தா போயிடுறாங்க எரிபாட்டுல சிக்கி, அப்படிலாம் பாக்குறோம்ல. இவ்வளோ பெரிய வானம் எங்க தூண் இருக்கு? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய கட்டளைப்படிதான் அது மேல இருந்து கீழே விழுந்துராம, இந்த பூமியில அடிபட்டுறாம, மக்கள் அழகா வாழக்கூடியவர்களுக்கு எந்த கஷ்டம் வந்துடாம அல்லாஹ் தான் அவனுடைய கட்டளைப்படி வச்சிருக்கான். அது மட்டும் இல்ல, நிச்சயமா அல்லாஹ் மனிதர்கள் மேல மிகவும் பரிவு கொண்டவனா, பெரும் கருணை உள்ளவனா இருக்கான். இல்லாட்டி இந்த மனுஷன் செய்யற அநியாயத்துக்கும் அக்கிரமத்துக்கும் பெரிய குழப்பத்துக்கும் ஒரு செகண்ட் மனிதர்களா இருந்தா நாம பொறுப்போமா? யாராச்சும் நமக்கு அநியாயம் செஞ்சா, நமக்கு அதிகாரம் இருந்தா என்ன செய்வோம்? வரட்டும், ரவ ரவையா குத்திடுறேன், வரட்டும் கஞ்சியா கடைஞ்சிடுறேன், சந்தர்ப்பம் கிடைக்கட்டும் வச்சு வாங்கிடுறேன் சொல்றோம்ல. ஆனா இந்த பூமியின் மீது அவன் கொடுத்த உடல், அவன் கொடுத்திருக்கிற உயிர், அவன் கொடுத்த சாப்பாடு, அவன் கொடுத்த குடும்பம், அவன் கொடுத்த எல்லா மூச்சு பேச்சு எல்லாமே அத்தனையும் அந்த ரப்புல் ஆலமீன் கொடுத்ததை அனுபவிச்சுக்கிட்டு அவனுக்கே நன்றி கெட்டு போய் அவனுக்கே மாறு செய்யறது. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். இப்படி இருந்தா அல்லாஹ்வுடைய பரிவும் உடைய கருணை இல்லாட்டி என்ன ஆகும்? அல்லாஹ் தாலா சொல்றான், இந்த மனிதர்கள் மீது எனக்கு ரொம்ப பெரிய பாசம் இருக்கு, கருணை இருக்கு. ஆனா அதனாலதான் நான் உங்களுக்கு அவகாசம் கொடுக்குறேன். என்னுடைய வேதத்தையும் நான் கொடுத்துருக்கேன், என்னுடைய தூதர்களையும் உங்களுக்கு அனுப்பி இருக்கிறேன். திரும்ப திரும்ப நானும் சொன்னதை சலிக்காம அசராம ஓயாம ஒளியாம திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன், நினைவூட்டிக்கிட்டே இருக்கேன். நீங்க திருந்த மாட்டீங்களா? வானத்தை பார்க்க மாட்டீங்களா? பூமியை பார்க்க மாட்டீங்களா? மழை பெய்யறத பார்க்க மாட்டீங்களா? கடலுக்குள்ள கப்பல் போறத பார்க்க மாட்டீங்களா? இது எல்லாம் உங்களுக்கு அத்தாட்சி இல்லையா? உங்களுக்கு அழியாத அற்புதமான என்னுடைய வேதத்தை கொடுத்துருக்கனே, சிந்திக்க மாட்டீங்களா? சீர்திருத்த மாட்டீங்களா? நீங்க தேவையுள்ளவங்களா இருக்கீங்களே, நான் தேவையற்றவனா இருக்கிறேனே, என்கிட்ட வாங்க,
நான் உங்களை மன்னிக்கிறேன், உங்களுடைய தேவையை நிறைவேற்றுறேன். எவ்வளவு அழகான அழைப்பு. அதை தொடர்ந்து 66வது வசனம் சூரா ஹஜ். உங்களுக்கு வாழ்வு அளிப்பவன் அவனே, பின்னர் அவனே உங்களை மரணமடைய செய்கின்றான், மேலும் அவனே உங்களுக்கு மீண்டும் உயிர் கொடுப்பான். உண்மையில் மனிதன் பெரிதும் சத்தியத்தை நிராகரிப்பவனாக இருக்கின்றான். நாம் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒரு வழிபாட்டு முறையை நிர்ணயித்திருக்கின்றோம். அதனை அவர்கள் கடைபிடிக்கின்றார்கள். எனவே நபியை விவகாரத்தில் அவர்கள் உம்மிடம் தர்க்கம் செய்ய வேண்டாம். நீர் உம் இறைவன் பக்கம் அழைப்பு விடுப்பீராக. சின்னமாக நீர் நேரிய வழியிலேயே இருக்கின்றீர். அவர்கள் உம்மிடம் தர்க்கித்தால் நீர் கூறி விடுவீராக, நீங்கள் செய்வது அனைத்தும் அல்லாஹ்விற்கு நன்கு தெரியும். நீங்கள் என்னென்ன விஷயங்களில் கருத்து வேறுபாடு கொண்டிருக்கின்றீர்களோ அவை அனைத்தை பற்றியும் அல்லாஹ் மறுமை நாளில் உங்களிடையே தீர்ப்பு வழங்குவான். நீங்கள் அறியவில்லையா? வானம் மற்றும் பூமியில் உள்ள ஒவ்வொன்றையும் அல்லாஹ் நன்கு அறிகின்றான். அவை அனைத்தும் ஒரு ஏட்டில் பதிவு செய்யப்பட்டுள்ளன. சின்னமா இது அல்லாஹுக்கு சற்றும் சிரமமானதென்று. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு அழகா இந்த 66வது வசனத்துல இருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், உங்களுக்கு வாழ்வு அளிப்பவன் அவன்தான், உங்களை மரணமடைய செய்யக்கூடியவனும் அவன்தான், அவனே உங்களுக்கு மீண்டும் உயிரை கொடுப்பான். சந்தேகமே இல்லை. உண்மையிலே மனிதன் இருக்கிறான்ல, பெரிதும் சத்தியத்தை நிராகரிக்க கூடியவனா இருக்கான். இன்னல் இன்சான கஃபூர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் பாருங்க. அல்லாஹ் எவ்வளவு அழகா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், உங்களுக்கு வாழ்வை கொடுத்தவனும் நான் தான், உங்களை மரணம் அடைய செஞ்சவனும் நான் தான், மீண்டும் உயிர் கொடுத்து உங்களை எழுப்புவேன், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அப்போ நன்மை செய்தவர்களுக்கு நன்மையும் தீமை செய்தவர்களுக்கு தண்டனையும் இருக்கும். இந்த உண்மைகளை, இந்த சத்தியத்தை மனிதன் பெரிய நிராகரிக்க கூடியவனா இருக்கான், ஏற்றுக்கொள்ளாதவனா இருக்கான் அப்படிங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிட்டு 67வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், நம்ம ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒரு வழிபாட்டு முறையை நம்ம நிர்ணயிச்சிருக்கோம். அவங்க கடைபிடிக்கிறாங்க. அதனால நபியே, இந்த விவகாரத்துல அவர்கள் உங்ககிட்ட தர்க்கம் செய்யறாங்க. அப்படி தர்க்கம் செய்ய வேண்டாம். நீங்க உங்களுடைய இறைவனின் பக்கம் அழைப்பு கொடுங்க. நிச்சயமா நீங்க நேரிய வழியில இருக்கிறீங்க, நீங்க நேரான வழியில இருக்கீங்க, நீங்க நம்மளுடைய வழிகாட்டுதல்ல இருக்கீங்க, நம்மளுடைய நேரடி கண்காணிப்புல நீங்க இருக்கீங்க. அதனால நபிய நீங்க அவங்கள்ட்ட தர்க்கம் செய்யறதை விட்டுட்டு அவங்களுக்கு அல்லாஹ்வை பற்றியும் அவனுடைய உண்மையான சிஃபத்துகள், அவனுடைய ஆற்றல்கள், அவனுடைய அத்தனை நியமத்துக்களையும் இந்த மக்களுக்கு சொல்லி காட்டுங்க. நேரான வழியில நீங்க இருக்கிறீங்க, கவலைப்பட வேண்டாம். ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒவ்வொரு வழிபாட்டு முறையை நமக்கு கொடுத்தோம். அதுல அவங்களுக்குள்ளத நாம குறை சொல்ல வேண்டாம், நமக்குள்ளத அவங்க குறை சொல்ல வேண்டாம். அவங்கவுங்களுக்குள்ளத அவங்கவுங்க எடுத்து நடங்க. அது அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு சொல்றான் 68வது வசனத்துல, அவர்கள் நம்மிடம் தர்க்கித்தால் நீங்க சொல்லுங்க, நீங்கள் செய்வது அனைத்தும் அல்லாஹுக்கு நன்கு தெரியும். நீங்க ஒவ்வொன்றுக்கும் தர்க்கம் பண்றீங்களா, பிரச்சனை பண்றீங்களா, நீங்க செய்யறது என்ன, நான் செய்யறது என்னன்னு அல்லாஹ்வுக்கு தெரியும் அப்படின்ட்டு நபியே நீங்க அவங்கள்ட்ட சொல்லுங்க. நீங்க என்னென்ன விஷயங்கள்ல கருத்து வேறுபாடு கொண்டு இருக்கிறீர்களோ அது அனைத்தை பற்றியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமை நாள்ல உங்கள்ட்ட தீர்ப்பு சொல்லுங்க. கவலைப்படாதீங்க. உங்களுடைய செயல் உங்களுக்கு, என்னுடைய செயல் எங்களுடைய செயல் எங்களுக்கு. அதனால நீங்க என்ன சொல்லுங்க, நபியே, இந்த மக்கள்கிட்ட தர்க்கம் பண்ணாம உங்க செயல் உங்களுக்கு, நீங்க என்னென்ன விஷயமெல்லாம் செஞ்சீங்களோ அதெல்லாம் பார்த்துருக்கான், அல்லாஹ் கேட்டுக்கிட்டு இருக்கான், கணக்கெடுத்து வச்சிருக்கான். இன்ஷா அல்லாஹ் மறுமை நாள்ல கண்டிப்பா நீதமான தீர்ப்பை அவன் கொடுப்பான் அப்படின்னு அந்த மக்கள்கிட்ட சொல்லிருங்க. அது மட்டும் இல்ல, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், நீங்கள் அறியவில்லையா, இந்த வானம் மற்றும் பூமியில ஒவ்வொன்றையும் அல்லாஹ் நன்கு அறிகிறான். அவன் அனைத்தையும் ஒரு ஏட்ல பதிவு செய்யப்பட்டு பாதுகாத்து வர்றான். நிச்சயமாக அது அல்லாஹ்வுக்கு கொஞ்சம் கூட சிரமம் கிடையாது. இல்ல, இது எந்த ஒரு சிரமத்தையும் அல்லாஹ்வுக்கு ஏற்படுத்த போறது கிடையாது. அல்லாஹ் அதை அழகான முறையில பதிவு செய்து வச்சிருக்கிறான் அப்படிங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். அல்ஹம்துலில்லாஹ். அதை தொடர்ந்து இப்ப அடுத்து அவங்க எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றான்னா, அவங்க அல்லாஹ்வை விட்டு எவற்றையோ வணங்குறார்களே அவற்றுக்கு அல்லாஹ் எந்த ஆதாரத்தையும் இறக்கலையே. 71வது வசனத்துல பாருங்க. மேலும் அவற்றை குறித்து அவர்கள் எந்த விதமான ஞானத்தையும் பெற்று இருக்கவும் இல்லை. கொடுமை புரியும் இந்த மக்களுக்கு உதவி புரியோர் யாரும் இல்லை. கொடுமை செய்யறாங்களே, இப்படிப்பட்ட மக்களுக்கு உதவி செய்யறவங்க யாரும் இல்லை. அல்லாஹ்வை விடுத்து வேற யாரையும் வணங்குறதுக்கு அவங்களுக்கு என்ன ஆதாரம் இருக்கு?
அப்படி இருந்து அவங்க வணங்குறாங்களே, அதுக்கு என்ன அறிவு இருக்கு அவங்கள்ட்ட? என்ன என்ன ஞானம் இருக்கு? ஒண்ணுமே இல்லையே. அப்ப அல்லாஹ்வை விட்டு அடுத்த தெய்வங்களை, அடுத்ததை வணங்குனா அது மிகப்பெரிய கொடுமை. அந்த மக்களுக்கு அது உதவி செய்யாதுங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்த வசனத்துல சொல்லி காட்டுறான். படிக்கிறீங்களா? மேலும் இவர்களிடம் நம்முடைய தெளிவான வசனங்களை ஓதி காண்பிக்கும் பொழுது சத்தியத்தை நிராகரிப்பவர்களின் முகங்களில் வெறுப்பு ஏற்படுவதை காண்பீர். நம்முடைய வசனங்களை இவர்களுக்கு ஓதி காண்பிக்கப்படுகின்றவர்கள் மீது இவர்கள் பாய்ந்து விடுவார்கள் போல் தெரிகிறது. நபியை இவர்களிடம் நீர் கேளும், இதை விட தீயதை உங்களுக்கு நான் அறிவித்து தரவா? நரகம் சத்தியத்தை ஏற்க மறுப்பவர்களுக்கு அல்லாஹ் அதைத்தான் வாக்களித்திருக்கிறான். அது மிகவும் மோசமான இருப்பிடமாகும். மனிதர்களே, ஓர் உவமை கூறப்படுகிறது, அதனை மிக கவனத்துடன் கேளுங்கள். அல்லாஹ்வை விடுத்து நீங்கள் எந்த கடவுளை அழைக்கிறீர்களோ அக்கடவுள்கள் அனைவரும் சேர்ந்து ஓர் ஈயை படைக்க விரும்பினாலும் படைக்க முடியாது. ஏன், ஈ அவர்களிடமிருந்து எதையேனும் பறித்து கொண்டு போனாலும் கூட அதனிடமிருந்து அதனை விடுவிக்கவும் அவர்களால் முடியாது. உதவி தேடுபவர்களும் பலவீனர்களே, உதவி தேடப்படுபவர்களும் பலவீனர்களே. இவர்கள் அல்லாஹ்வின் மதிப்பை எந்த முறையில் உணர வேண்டுமோ அந்த முறைப்படி உணரவே இல்லை. உண்மையாதில் பெரும் வலிமையும் கண்ணியமும் உடையவன் அல்லாஹ்வே ஆவார். சின்னமாக அல்லாஹ் தன்னுடைய கட்டளைகளை சேர்ப்பிப்பதற்காக வானவர்களிலிருந்தும் மனிதர்களிலிருந்தும் தூதர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறான். நிச்சயமாக அல்லாஹ் நன்கு கேட்பதும் பார்ப்பதும் இருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 71வது வசனத்துல நீங்க எங்க அல்லாஹ்வை விட்டுட்டு வேற யாரையும் வணங்குறதுக்கு என்ன ஆதாரம் இருக்குதுன்னு கேட்ட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 72வது வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், நபியே இவங்கள்ட்ட கேளுங்க, நம்முடைய தெளிவான வசனங்கள் ஓதி காட்டும் போது சத்தியத்தை நிராகரிக்கக்கூடிய இந்த மக்கள் இருக்காங்கல்ல, அவங்களுடைய முகமெல்லாம் வெறுப்பா இருக்கிறத நீங்க பாப்பீங்க. பாருங்களேன், எவ்வளோ பேர்கிட்ட இஸ்லாத்தை பத்தி மார்க்கத்தை பத்தி எடுத்து சொல்லி பாருங்களேன், அவங்க முகமே மாறிடும். ஆமா, இப்பதான் வந்துட்டாங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட மனிதர்களை பார்த்து எவ்வளவு அழகா சொல்றான் பாருங்க. அவங்க முகங்கள்ல நீங்க வேர்ப்ப பார்ப்பீங்க. நம்முடைய வசனங்கள் அவங்களுக்கு ஓதி காண்பிக்கப்பட்டா அப்படியே அவங்க மேல பாஞ்சு பிச்சு பிராண்டி எடுத்துருவாங்க போல தெரியுது. அந்த மாதிரி இருக்கிறாங்க. நாளைக்கு உங்களுக்கு தான் இதெல்லாம் மோசம். இதை கேட்க அல்லாஹுடைய வசனங்களை நிராகரிச்சுட்டு மனம் போன போல வாழக்கூடிய மக்களுக்கு, அல்லாஹுடைய வசனங்களை கேட்டு நிராகரிக்கக்கூடிய மக்களுக்கு அவர்களுக்கு தான் நஷ்டங்கிறத மறந்துட்டாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான், நம்முடைய வசனங்கள்லாம் ஓதி காமிச்சா அவங்க அப்படி பாஞ்சு பிச்சுவாங்க போல தெரியுது. இந்த நிராகரிக்கக்கூடிய மக்களுக்கு அல்லாஹுடைய வசனங்களை கேட்டா வெறுப்பா இருக்கு. நபியே இவங்கள்ட்ட நீங்க சொல்லுங்க, இவங்கள்ட்ட கேளுங்க, இதை விட தீயதை உங்களுக்கு நான் அறிவித்து தரட்டுமா? நீங்க இதெல்லாம் தீமைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? எது தீமை தெரியுமா? அது நரகம்தான். அதுதான் தீமையானது. சத்தியத்தை ஏற்க மறுத்தவர்களுக்கு அல்லாஹ் அதைத்தான் வாக்களித்து வச்சிருக்கான், அதைத்தான் தயார் பண்ணி வச்சிருக்கான். மேலும் அது மிக மோசமான இருப்பிடம். அங்க குடிபானம் எப்படி இருக்கும், அங்க சாப்பாடு எப்படி இருக்கும், அங்க ஆடைகள் எப்படி இருக்கும், அங்க இருக்கக்கூடிய வரவேற்பு எப்படி இருக்கும், ஒவ்வொரு இடத்துலயும் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான்ல. இந்த இடத்துலயும் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், நீங்க அல்லாஹ்வுடைய வசனங்களை ஓதுனா உங்க முகமெல்லாம் சுளிக்கிறீங்களா? அதை கேட்டா நீங்க அப்படி வெறுப்படைகிறீங்களா? இங்க வாங்க, அதை விட வெறுப்பான ஒண்ணு இருக்கு. அது என்ன தெரியுமா? இதை விட தீமையானது ஒண்ணு இருக்கு. அது எது தெரியுமா? அதுதான் நரகம். அது யாரு அல்லாஹ்வுடைய வார்த்தையை மறுத்து சத்தியத்தை ஏற்காம அவங்களா அடுத்தவர்களின் பக்கம் போறார்களோ, அவர்கள் செய்தவைகளின் பக்கம் போறார்களோ, அடக்கப்பட்ட மரணித்த மக்கள்கிட்ட போய் நிக்கிறாங்களோ, அல்லாஹ்வை விடுத்து வேற எங்க எல்லாம் போய் உதவி தேடுறாங்களோ, வணக்க வழிபாடுகள் செலுத்துறாங்களோ, அவங்களுக்கு கூலி என்ன தெரியுமா? நரகம்தான். அத அல்லாஹ் தஆலா வாக்களிச்சிருக்கான். அது மிகவும் மோசமான இருப்பிடம். அதை தெரிஞ்சுக்கங்க, மக்கள்கிட்ட சொல்லுங்க. அல்லாஹ் தஆலா சொல்றான். சொல்லிட்டு அடுத்து பாருங்க, யா அய்யுஹன் நாஸ், ஓ மக்களே, உலகத்து மக்களே, அகிலத்தின் மக்களே. இந்த ஊர் அந்த ஊர், இந்த நாடு அந்த நாடு அப்படிலாம் கிடையாது. மொத்த உலக மக்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். உங்களுக்கு ஒரு உதாரணம் நான் சொல்லட்டுமா? என்ன உதாரணம் தெரியுமா? இது ரொம்ப கவனமா கேளுங்க. அல்லாஹ் சொல்றான், ரொம்ப கவனமா கேளுங்க.
அல்லாஹ்வை விட்டுட்டு நீங்க எந்த கடவுளை அழைக்கிறீங்களோ, எந்த அடக்க ஸ்தலத்துல போய் இருக்கிறவர் காப்பாத்துவார்னு நினைக்கிறீங்களோ, எந்த எந்த கடவுள்கள்லாம் உங்களுக்கு உயர்ந்தது அப்படின்ட்டு நீங்க கூப்பிடுறீங்களோ, அவங்கள எல்லாரையும் கூப்பிட்டுக்கங்க. அந்த கடவுள்கள் அனைவரும் நீங்களும் சேர்ந்து ஒரு ஈ இருக்குல்ல, ஈ, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தஆலா பெரிய யானைய சொல்லல, பெரிய பிரம்மாண்டமான படைப்பை சொல்லல, வானம் இருக்கு, பூமி இருக்கு, பிற கோள்கள் இருக்கு, எதையுமே சொல்லல. ஆஃப்டர் ஆல் நம்ம என்ன சொல்லுவோம், சீ அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கக்கூடிய ஈ, அதுக்கு எந்த ஒரு மதிப்பும் கொடுக்க மாட்டோம். அந்த ஈய படைக்க முடியுமா? அந்த ஈ இருக்குல்ல, அந்த ஈய உருவாக்க உங்களால முடியுமா? முடியாது. அல்லாஹ் சொல்றான், அட ஏன்பா அவ்வளவுக்கு போறீங்க ஈய படைக்கிறதுக்கு? அந்த ஈ ஒரு சாப்பாட்டு பொருளை நீங்க வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க, ஒரு இனிப்போ ஒரு ஸ்வீட்டோ ஏதோ, அதுல இருந்து அது உக்காந்து அதுல இருந்து பிச்சு எடுத்துட்டு போகுதுல, ஓடி போய் அதை பறிச்சுட்டு வர முடியுமா உங்கள்கிட்ட? அந்த ஈ ஈ எடுத்துட்டு போயிருதுல, அதையாச்சும் உங்களுக்கு அதுல இருந்து அதை எடுத்துட்டு வர முடியுமா? முடியாது. அப்போ அப்படி இருக்க நீங்க உதவி தேடுறீங்களே, அவங்களும் உதவி தேடக்கூடிய நீங்களும் பலவீனமானவர்கள்ங்கிறத தெரிஞ்சுக்க வேண்டாமா? ஒரு ஆஃப்டர் ஆல் ஒரு ஈய படைக்க முடியாது, உருவாக்க முடியாது. அந்த ஈ உங்கள்ட்ட இருந்து எடுத்துட்டு போற எந்த ஒன்னையும் அதுகிட்ட இருந்தும் வாங்கிட்டு வர முடியாது. அப்படி இருக்க நீங்களும் உங்க கடவுள்களும், நீங்க யாரெல்லாம் கடவுள்னு சொல்றீங்களோ, யாரெல்லாம் உங்களுக்கு உதவி செய்வாங்கன்னு சொல்றீங்களோ, யாரெல்லாம் உங்களுக்கு கூப்பிட்டதும் நிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களோ, அவங்களால ஒண்ணுமே செய்ய முடியாதுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிற வேண்டாமா? கண்டிப்பா புரிஞ்சுக்கங்க. நிச்சயமா அவர்களும் அதை வணங்கக்கூடிய நீங்களும் பலவீனமானவர்கள். அல்லாஹ் தான் உண்மையானவன், அவன்தான் நித்திய ஜீவன், அவன்தான் அனைத்துக்கும் உயர்ந்தவன், மிக பெரியவன். முன்னாடி வசனங்கள்ல படிச்சோம். அப்ப அவனை விட்டுட்டு வேற யார்ட்டையும் போகாதீங்க. அடுத்து அல்லாஹ் தஆலா 74வது வசனத்துல சொல்றான், இவர்கள் அல்லாஹ்வின் மதிப்பை எந்த முறைப்படி உணர வேண்டுமோ அந்த முறைப்படி உணரவே இல்லை. உண்மை என்ன தெரியுமா? பெரும் வலிமையும் கண்ணியம் உடையவனா அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இருக்கிறான். அப்படி இருக்க அவனுடைய வலிமைய, அவனுடைய மதிப்ப இந்த மக்கள் உணரல. உணராதனாலதான் ஆஃப்டர் ஆல் மௌத்தா போய் கபூர்ல இருக்கவங்கள்ட்டையும், மனித பலகீனத்தை கொண்ட மனிதர்கள்ட்டையும், அவர்கள் கைகள் உருவாக்கிய மற்றவைகள்ட்டையும் கேட்கக்கூடியவர்களா நிக்கிறாங்க, போய் மண்டியிடக்கூடியவர்களா இருக்கிறாங்க, வணக்கம் செலுத்தக்கூடியவர்களா இருக்கிறாங்க. அப்போ அவர்களும் வணங்குபவர்களும் பலகீனமானவர்கள். அல்லாஹை, அவனுடைய மதிப்பை எப்படி உணரணுமோ அப்படி உணரல. நிச்சயமா அல்லாஹ் எப்படிப்பட்டவன் தெரியுமா? இன்னல்லாஹ லகவியுன் அசீஸ், அவன் கண்ணியமானவன், அவன் மிகப்பெரிய சக்தி உடையவன். நீங்க இந்த மனிதர்களோட ஒப்பிட்டு பார்த்து அவனை பார்க்காதீங்க, அவனுடைய வலிமை விசாலமானது. அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்றான், சின்னமாக அல்லாஹ் தன்னுடைய கட்டளைகளை சேர்ப்பிப்பதற்கு வானவர்களிலிருந்து, மனிதர்களிலிருந்து தூதர்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கிறான். வானவர்களையும் அல்லாஹ் தூதர்களை தேர்ந்தெடுத்து இந்த பூமிக்கு செய்தியை அனுப்புறதுக்கு அனுப்பியிருக்கான். பூமியிலையும் அவனுடைய தூதர்களை தேர்ந்தெடுத்து இந்த மக்களுக்கு நற்செய்தியை அனுப்பியிருக்கிறான். அல்லாஹ் நன்கு கேட்கக்கூடியவனா இருக்கான், பார்க்கக்கூடியவனா இருக்கான். பாருங்க, ஒவ்வொரு இடத்துலையும் இன்னல்லாஹ் சமீஉன் பஸீர், அவனுடைய சிஃபத்து கேட்கக்கூடியது, பார்க்கக்கூடியது. நீங்க அவனை மறைச்சு எதுவும் செய்ய முடியாது. அவன் பார்வையிலிருந்து எதையும் மறைக்க முடியாது, அவனுடைய கேள்வியிலிருந்து எதையும் மறைக்க முடியாது. அல்லாஹ் உங்கள் மீது கருணை உள்ளவனா இருக்கிறதுனாலதான் வானத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் தூதர்களை தேர்ந்தெடுத்து அவனுடைய வழிகாட்டுதலை நம்ம ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்தந்த சமுதாயத்துக்கும் அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான். அதை அழகான முறையில பின்பற்றக்கூடிய மக்களா இருந்தா நிச்சயமா ஈடேற்றம். அது இல்லாட்டி அல்லாஹ் நரகம்ங்கிறத தெளிவா அழகா புரியுற மாதிரி சொல்றான். அதுக்கு அடுத்த வசனத்தை பாருங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், மக்களுக்கு முன்னால் இருப்பவற்றை அவன் அறிகின்றான், அவர்களுக்கு மறைவாக இருப்பவற்றையும் அவன் அறிகின்றான், மேலும் எல்லா விவரங்களும் அவன் பக்கமே திருப்பப்படுகின்றது. அல்லாஹ் மக்களுக்கு முன்னாடி இருக்கிறதையும் சரி, மறைஞ்சிருக்கிறதையும் சரி, வெளிப்படையா இருக்கிறதையும் சரி, எல்லாத்தையும் அறியக்கூடியவனா இருக்கான். அவனுக்கு முன்னாடிதான் எல்லா விவகாரங்களும் தீர்க்கப்படும், அவன் பக்கம்தான் திருப்பப்படும், வேற எந்த சந்தேகமும் இல்லை அப்படிங்கறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். சொல்லிட்டு பாருங்க, அடுத்த வசனம் சஜிதாவுக்குரிய வசனம். இந்த வசனம் முடிச்சதும் அப்படியே சஜிதா செஞ்சிருவோம் எல்லாரும். அல்லாஹ் சொல்றான், யா யுஹல்லதீன ஆமனூ, ஓ ஈமான் கொண்டவர்களே,
நீங்கள் ருக்கோ சுஜூதும் செய்றீங்க, வர்கஉ வஸ்ஜுது வஅபுது ரப்பக்கும். உங்களுடைய ரப்புக்கு குனிந்து ருக்கும் சுஜூதும் செய்யுங்க, உங்கள் இறைவனுக்கு அடிபணியுங்க, மேலும் நற்பணி செய்யுங்க. இதன் மூலம் நீங்க வெற்றி அடையலாம். சுப்ஹானல்லாஹ். பர்டிகுலரா உலக மக்கள் அத்தனை பேரையும் கூப்பிட்டு அல்லாஹ் தாலா எச்சரிக்கை செஞ்சான். இப்ப குறிப்பிட்டு நம்பிக்கை கொண்ட மக்களை பார்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்றான், இறை நம்பிக்கை கொண்டவர்களே, அல்லாஹ்வை நம்பினவர்களே, நீங்க அல்லாஹ்வுக்கு ருக்கு செய்யுங்க, சுஜூத் செய்யுங்க, உங்கள் இறைவனுக்கு பணிந்து நடங்க. நீங்க நல்ல பணிகள் நல்ல செயல்களை செய்யுங்க. அதன் மூலம் நீங்க வெற்றி அடைவீங்க. வெற்றியை நீங்க அடைஞ்சிடலாம், சுவனத்தை அடையலாம், என்னுடைய பொருத்தத்தை அடையலாம். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எவ்வளவு அழகா நம்ம ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு சொல்றான். அதுக்கு அடுத்து பாருங்க, கடைசி வசனம் 78வது வசனம். மேலும் அல்லாஹ்வின் பாதையில் நீங்கள் எவ்வாறு ஜிஹாத் செய்ய வேண்டுமோ அவ்வாறு ஜிஹாத் செய்யுங்கள். சந்தர்ப்பங்கள் வரும்போது நீங்க போருக்கு போக தயங்காதீங்க. அவன் தனது பணிக்காக உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறான். மேலும் அவன் தீனில், அதாவது வாழ்க்கை நெறியில் உங்களுக்கு எந்தவித சிரமத்தையும் வைக்கல. அவன் இந்த மார்க்கத்துல உங்களுக்கு எந்த சிரமத்தையுமே கொடுக்கல, எல்லாத்தையும் ஈஸியாக்கி கொடுத்துருக்கான். சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி இந்த மார்க்க சட்டங்களை அல்லாஹ் கொடுத்துருக்கான். அது மட்டும் இல்ல, உங்கள் தந்தை இப்ராஹிம் மார்க்கத்தில் நிலைத்திருங்கள். உங்கள் தந்தை இருக்கிறார்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அவரோட மார்க்கத்துல நிலைத்திருங்கள். அவருடைய பேரர், அவர்களுடைய சந்ததியில் இறுதியாக வந்தவர்கள் தான் இஸ்மாயில் சலாம் அவர்களின் வாரிசாக நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நம்ம உயிரிலும் மேலான உத்தம தூதரை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கொடுத்திருக்கிறான். அந்த மார்க்கத்துல நிலைச்சிருங்க. அல்லாஹ் உங்களுக்கு முஸ்லிம்கள் என்றுதான் முன்பு பெயர் சூட்டி இருந்தான். அதிலும் குர்ஆனிலும் உங்களுக்கு அதே பெயர்தான், முஸ்லிம்கள். இது அல்லாஹ் நமக்கு சூட்டின பேர். தூதர் உங்கள் மீது சான்று வழங்குவோராகவும் நீங்கள் மக்கள் மீது சான்று வழங்குவோர்களாகவும் திகழ வேண்டும் என்பதற்காக. எனவே நீங்கள் என்ன செய்யுங்க, அல்லாஹ் உங்களுக்கு தேர்ந்தெடுத்த இந்த பேரோ சூட்டி நீங்க தீன்ல நிலைச்சிருங்க. உங்களுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்கல்ல, அந்த மார்க்கம் இதே மார்க்கம், அந்த மார்க்கத்துல நீங்க நிலைச்சிருங்க. அந்த மார்க்கத்தின் இறுதியாக வந்து இறுதி தூதருடைய மார்க்கத்துல நிலைச்சிருங்க. உங்களுக்கு சான்றா அவர்களும் அவர்களுக்கு சான்றா நீங்களும் விளங்கணுங்கிறதுக்காக. மேலும் எனவே நீங்க மேலும் என்ன செய்யுங்க, தொழுகையை நிலைநாட்டுங்க. பாத்தீங்களா, ஈமான் கொண்டவர்களுக்கு அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய கட்டளை தொழுகையை நிலைநாட்டுங்க. அதுக்கு தொழுகை நிலைநாட்டிட்டீங்களா? தொழுகை நிலைநாட்டுறதுனா என்ன, ஜமாத்துல அந்தந்த நேரத்துல போய் ஆண்கள் தொழுகிறது, பெண்கள் வீட்டுல நேரம் தவறாம தொழுகிறது. எந்த எக்ஸ்கியூஸும் சொல்லக்கூடாது. எக்ஸ்கியூஸுக்கும் டைமும் நேரமும் இருக்கு, அதை நம்ம பயன்படுத்தணும், மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது இன்ஷா அல்லாஹ். அதுக்கடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்ற, ஜகாத்தை கொடுங்க. மேலும் அல்லாஹ்வை இறுக்கமா பிடிச்சுக்கோங்க, அவனை விட்டுட்டு வேற எங்கேயும் போயிடாதீங்க. அவன் தான் உங்களுக்கு பாதுகாவலன். அல்ஹம்துலில்லாஹ். யா அல்லாஹ், எங்களின் பாதுகாவலனே, உன்னை மட்டுமே எங்களை நாங்கள் பாதுகாவலனாக எனக்கு கிருபை செய்ய. அல்லாஹ் தஆலா சொல்றான் பாருங்க, அவனை இருக்க பிடிச்சுக்கோங்க, அவன் தான் உங்களுடைய பாதுகாவலன். அவன் எத்தனை சிறந்த பாதுகாவலன், மேலும் அவன் எத்தனை சிறந்த உதவியாளன். அல்லாஹு அக்பர். ஈமான் கொண்டவர்களே, உங்களுக்கு பாத்தீங்களா, நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அல்லாஹ் தஆலா எப்படி ஒரு சுப செய்தியை, எவ்வளவு ஒரு அழகிய செய்தியோட இந்த சூறாவை முடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நம்ம இன்னைக்கு பார்த்த வசனங்கள், அல்லாஹ்வை நம்பி அவனுக்கு நம்ம நன்மை செய்து நல்ல அமல்கள் செய்து தொழுகை நிலைநாட்டி ஜக்காத்தையும் கொடுத்து அவனை மட்டுமே நம்மளுடைய பாதுகாவலனா நம்ம எடுத்துக்கிற போது அவன் நமக்கு சிறந்த பாதுகாவலனாகவும் உதவியாளனாகவும் இருக்கிறாங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதனால நம்பிக்கை கொண்டவர்களாகிய நாம் ஒவ்வொரு நேரத்திலும் ருக்கு சுஜூதை உருப்படியா அழகாக அந்தந்த நேரத்துல தொழுகையை பேணி தொழக்கூடியவர்களாகவும் அல்லாஹ்வுக்காக நற்செயல்கள் செய்யக்கூடியவர்களாகவும் நம்ம இருக்கணுங்கிறத இந்த வசனங்கள்லாம் ஈமான் கொண்ட மக்களுக்கு, அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு, உண்மையான முஃமின்களுக்கு, முத்தகீன்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லி காட்டக்கூடிய வசனங்கள். நீங்கள் இப்படி செய்யும் போது வெற்றி அடையலாம் இன்ஷா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்கள் எல்லாம் வெற்றியாளர்களின் கூட்டத்தில் சேர்த்து வைப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய ஒவ்வொரு பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், ஒவ்வொரு அமல்களையும் முகஸ்துதி என்று யா அல்லாஹ் செய்யக்கூடிய அமலாக ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ், உன்னுடைய பொருத்தத்தை நாடி செய்யக்கூடிய அமலாக ஆக்கி வைப்பாயாக. இஹ்லாஸை தந்தருள்வாயாக, உள்ள தூய்மையை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், கேட்டதன்படி அமல் செய்யக்கூடிய மக்களாக எங்கள் அனைவரையும் ஆக்கி இந்த நரக நெருப்பிலிருந்து நீ எச்சரிக்கை செய்யக்கூடிய யா அல்லாஹ் குஃப்ர்ல இருந்து, ஷிர்க்ல இருந்து, முனாஃபிக்தனத்திலிருந்து எங்களை பாதுகாத்து உண்மை முத்தகீன்களாக
உனக்காக பாடுபடக்கூடிய, உனக்காக சேவை செய்யக்கூடிய, உன்னுடைய மார்க்கத்தை நிலைநாட்டக்கூடிய அழகிய பணியை செய்யக்கூடிய சாலிகன்கள் கூட்டத்தில் எங்கள் அனைவரையும் சேர்த்து அருள் கிருபை செய்வாயாக. வாஹர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக, நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த, நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன், வஸ்ஸலாமுன் அலல் முர்ஸலீன, வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.